அம்மா நான் வெளில கிளம்புறேன். சரி சரி போலாம்டா போலாம்டா. எங்க போறது? வழக்கமா போற காஃபி ஷாப்புக்கு தான்டா. வேற எங்க தான் நம்ம போக போறோம்? வாடா அங்க நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிரிக்கெட் ஆடிட்டு வரலாம். ஓகே வாடா, உங்க அம்மா வேற வந்துடும். வந்துச்சுன்னா அப்புறம் போக விடாது. வா வா போலாம் போலாம். போயிட்டாங்களா போயிட்டாங்களா? ஐயோ, பொழுது விடிஞ்சா போதும், ஊரை சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க, வீடுன்னு இருக்கிறது இல்ல. சே, இந்த பசங்களை கட்டிக்கிட்டு மேய்ச்சடைக்கிறது இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், ரெண்டு பேரையும் வெளுக்கிற வெளில இன்னைக்கு அவங்க தீந்தாங்க. வரட்டும் வரட்டும். டேய் டேய் இங்கே நிப்போம். டெய்லி அவ வருவாளே, அவளை இன்னைக்காவது கரெக்ட் பண்ணிடணும்டா. பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். என்னடா சொல்ற? அவ ஏன் ஆளுடா? சாரி பங்கு, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. எது ஃப்ளோவா? பிச்சிருவேன் பேரிக்க மண்டையா. ஏதோ போனா போகட்டும்னு கூட்டிட்டு வந்தா இவன் நமக்கே வெயிட் வச்சிருவான் போலயே. ச்சே, முழு முழுன்னு மண்டையை வச்சுட்டு கரெக்ட் பண்ணிடுவானோ? விட்டுருவேனா நானு? இது யாருடா இந்த வெயில முக்கோடு போட்டு இருக்குது? இருடா இருடா, இங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாமா? என்ன இப்ப வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவளுக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது முக்காடை போட்டுக்கிட்டு? இப்ப எப்ப பாரு இப்படிதான் லேட் ஆக்கிட்டே இருக்கா. என் முன்னாடி வேற வீட்டுல தேடுவா. பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இவ்வளவு வேற காணுமே, என்ன பண்ணேன்? யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு இவ்வளவு பாக்குறதுக்கு. ச்சே, இதே பொழப்பா இருக்கு. அடுத்த தெருவில் இருக்கிற நானே வந்துட்டேன், பக்கத்து தெருவில் இருக்கிற உனக்கு இவ்வளவு நேரமா வர்றதுக்கு? வர நேரத்தை பாரு. சரி சரி குடு குடு, மணி ஆகுது. என் பொண்டாடி தேடுவா. ஐயோ அண்ணே, மிச்சத்தை அடுத்த வாரம் தாரே. இப்படி பேசி பேசியே மயக்கு நீனு. கிளம்பு கிளம்பு. என் பொண்டாட்டி பார்த்தா, யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா அவ்வளவுதான். சரிண்ணே சரிண்ணே, கிளம்புறேன். பாத்தியாடா அந்த கண்ணாடி வாங்கின? அந்த பொம்பளை எப்படி தொட்டுட்டு பேசலான்னு அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி விடணும். நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை வச்சு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று செய்ய போறேன் பாரு. என்னடா செய்ய போற? செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னல, கறந்துடலாம். சூப்பர் மச்சி. வா, ஸ்கெட்சா ஸ்கெட்சு. போடு போடு. நல்ல வேலை யாரும் பார்க்கல, நம்ம அப்படியே எஸ் ஆயிடலாம். ஓ, ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? யாரு? நீ கொஞ்சம் திரும்பி பாரு. என்றா மரியாதை குறையுது. நான் வரலப்பா இந்த இடத்துக்கு, நீயே பேசிக்க. என்ன அங்கிள், இந்த பக்கம் காஃபி ஷாப் பக்கம்? ஆமா, அந்த ஆண்டி யாரு? சொல்லவே இல்லை. ரெண்டாவது கல்யாணமா? அடை போட்டேன்னா பக்கத்துல அக்கா சும்மா பார்க்க வந்துச்சு. பார்க்க வந்த மாதிரி தெரியலைக்கே. ரெண்டு பேரும் கையெல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க. இதுக்குதான் வெளில வரதே இல்லை. இந்த அக்காவுக்கு பணம் கொடுத்து தெரிஞ்சது என் பொண்டாட்டி என் தோலை உரிச்சிருவா. என்ன பண்றது? இவங்கிட்ட என்ன சொல்றது? என்ன அங்கிள் தனியா புலம்புறீங்க? சொன்னா நாங்களும் கேட்போம்ல. டேய் டேய் சும்மா இருடா. அந்த அங்கிளை பார்த்தா பாவமா இருக்கு. விடு விடு, அந்த அங்கிள் ஏதோ பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன வம்பு? வா நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் சும்மா இருடா. சின்ன வயசுல என்னை எப்படியெல்லாம் திட்டுவா தெரியுமா? கம்பேர் பண்ணி எங்க அம்மா கிட்ட கொட்டு வாங்க வச்சதே இந்த ஆள் தான்டா. இந்த ஆள் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன்டா. இந்த ஆள் சிக்கனான்டா. சின்ன பின்னமா சிதைக்கணும்டா, சிதைக்கணும். தம்பி, அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், டீ சாப்பிட்டு போலாமே. டீ என்ன டீ? வடை பாயாசம் விருந்துன்னு சாப்பிட்டு போறோம். உதவி பண்ண போய் உபத்திரத்துல வந்து மாட்டிக்கிச்சே. இதுக்குத்தான் இந்த காலத்துல யாருக்கும் உதவி பண்ணக்கூடாதுன்னு எங்க பாட்டி அப்பவே சொன்னிச்சு. நான் கேட்டேனா? அங்கிள் அங்கிள், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 தான் கொடுங்களேன். ஏது 10,000-மா? என்னடா பெருசு 10 ரூபாய்க்கு தேராது போல, என்ன பண்ணலாம்? டேய் டேய், பெருசு 10 ரூபா என்ன 1 கோடிக்கே தேரும். நீ போடு பிட்ட, போடு போடு போடு. ஈஸியால இப்பதான் புதுசா ஒரு பங்களா வாங்கியிருக்கு, எனக்கு தெரியும். அதை கூட எழுதி வாங்கிடலாம். போடு போடு, பெருசு நம்ம கிட்ட சிக்கிருச்சே.
அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? சரிங்க அங்கிள், நாங்க அத்தை கிட்ட பேசிக்கிறோம். ஆனா ஊனா மிரட்டுறாங்கடா. எப்பவோ என்னவோ நான் சின்ன பிள்ளைத்தனமா ஒரு சில விஷயம் பண்ணிட்டேன், அதுக்கு இப்ப பழி வாங்குறானே. சின்ன வயசுல பேசுனதுக்கு கொட்டு வாங்கினதுக்கு சேர்த்து வச்சு செய்ய போறான் போலயே. சிக்கிட்டோம்டா. தம்பி தம்பி, அப்படிலாம் ஒண்ணு பேச வேணாம். நீனு நாளைக்கு என்ன பண்றது, 10 ரூபாயாச்சு. எங்க எப்படி? அங்கிள் அங்கிள், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நாங்க ஆன்ட்டி கிட்டே போய் வாங்கிக்கிறோம், பரவாயில்ல. அப்படி சொல்றான் மச்சி. இவன் யாருடா? பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் மலைக்கும் நான் என்ன கனவாடா கண்டேன் கண்டேன். ஐயோ ஐயோ. நாளைக்கு ஈவினிங்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் அந்த கேண்டீனுக்கு வா. உனக்கு தான் தெரியுமே, அதான் நிறைய பிள்ளைங்கள ரூட்டோட வருவிய. அந்த கேண்டீன்ல இருப்பேன், பணத்தை வந்து வாங்கிட்ட. இப்படியெல்லாம் சொன்னா நாங்க வாங்கிக்க மாட்டோம். நாங்க ஆன்ட்டி கிட்டே போறோம். நீங்க சிரிச்சு கேச்சுனா தான் நாங்க வருவோம். இது வேறையாடா? சரிடா சரிடா, இதுல என்னடா இருக்கு? ஐயோ ஐயோ. நீ நாளைக்கு வந்துரு சரியா? தம்பி நீயும் வந்துரு சரியா? வந்துருங்க வந்துருங்க. நான் இப்ப கிளம்புறேன், வந்துருங்க வந்துருங்க. சூப்பர் நமச்சி, கலக்குறியே. இனிமே சிக்கிருச்சு முதல்ல 1 கோடியே. அந்த சொத்தே நமக்கு தான்டா. பப்லாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.